guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான முட்டை கேக் ரெசிபி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸி மெத்தட்ல செஞ்சு காமிக்க போறேன். வாங்க ஈஸியா வீடியோக்குள்ள போய் ரம்ஜான் பலகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க செய்முறை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னா அரிசி மாவு தாங்க. இப்போ காரமாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி நான் இந்த அரிசி மாவு மட்டும் என் வீட்டில் எப்போவுமே இருக்கும். இடியாப்ப மாவுன்னு கடையில் கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி 1 kg மாவு எடுத்திருக்கேன். இப்போ 1 kg இடியாப்ப மாவு எடுத்து அதை நம்ம ஏற்கனவே இடித்து வறுத்திருந்தாலும் இப்போ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வறுக்கணுங்க. பெரிய அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம இதை மாவு பிசைய முடியும். அதனால் அகலமான பாத்திரம் எடுத்து நீங்கள் அதை வறுத்துக்கணும். மாவு வறுத்துருச்சுன்னு எப்படி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண முடியும்னா மாவு நல்லா லேசாகும், அதுக்கப்புறம் ரொம்ப மணக்கும். அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். இப்போ ஒரு பக்கெட்டு மாவு வறுத்து முடிச்சாச்சு, அதை ஆற வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கெட்டு 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ ஜீனியை பவுடர் சுகர் பண்ணியிருக்கேன். அந்த ஜீனி பவுடர் பண்ணுறப்பே ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணியாச்சு. அதோட நம்ம உப்புக்கல்லை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிச்சிருப்பேன். 1 இன்ச்சுக்கு அளவுக்கு உப்புக்கல்லையும் அதோட பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இப்போ திக்கு தேங்காய் பாலில் ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி ஜீனியை கரைச்சிக்கணுங்க. என்ன தான் ஜீனி நம்ம பவுட்ரு பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கரையாமல் இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் வெதுவெதுப்பான ஹீட்டில் ஹீட் படுத்திக்கிட்டு அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எல்லையும் எடுத்து அதையும் லைட்டாக ஒரு வறுத்து நம்ம மாவுலே கொட்டியாச்சு. மாவு நல்லா ஆறணுங்க, இல்லாட்டி நம்ம எண்ணெயில் கேக் போடுறப்ப பொரிஞ்சு போயிடும். அது மாதிரி ஜீனி 1 kgக்கு 1/2 கிலோ தான். ரொம்ப கூட போட்டிங்கன்னா எண்ணெயில் போடுறப்ப லைட்டாக ஊந்து எண்ணெய் ஃபுல்லாக ஆயிடும். அதனால் பக்குவம் நம்மளுக்கு கரெக்டாக மிஸ் பண்ணாமல் போடணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த 1 kgக்கு நான் நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கிறதுனால 3 முட்டை போட்டேன். இப்போ நீங்கள் பிராய்லர் கோழி முட்டையாக இருந்தால் 2 தான் போடணும். இப்போ அளவு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் பால் அந்த ஜீனி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவுமே ஆறிடுச்சு. நெக்ஸ்ட்டு மாவுமே ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லையும் போட்டாச்சு. நல்லா மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜீனி பாவு தேங்காய் பால் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல லைட்டாக வெதுவெதுப்பான ஹீட்டில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். எல்லா மாவும் ஈரப்பதம் வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாவு இந்த ஜீனி பாவு இதோடு சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம தண்ணியோ இல்லை அடுத்து ஒரு செகண்ட் பாலோ தெளிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு நம்ம தேங்காய் பாலில் 1 பால் தானே புழிஞ்சிருக்கோம். நான் எப்போவுமே தேங்காய் பால் புழியிறப்ப லைட்டாக வெதுவெதுப்பான நீரில் தான் புழிவேன். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால்லே அம்புட்டு சாறையுமே இறக்கிறோம். அப்போ திக்கு தேங்காய் பால் கிடச்சிடும். நம்ம அடுத்து தேங்காய் பாலில் கொஞ்சோண்டு தண்ணி வேணுங்கிற அளவு எடுத்துக்கிறணுங்க. எடுத்து இப்போ மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு மாவு இப்படி தான் உதிரியாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேணுங்கிற அளவு லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி அமுங்கணும். அதுதான் நம்மளுக்கு கணக்கு. இப்படி ஒரு பக்கெட்டு கொஞ்சோண்டு மாவு மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி உறவு சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிறணும். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா ஒன்று சொன்னாப்பில் 2 கையிலையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டையில் ஃப்ளாட்டாக சப்பாத்தி கல் இல்லாட்டி தட்டையில் இப்படி உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு கத்தி எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ. இப்போ நான் கேக் மாதிரி செய்கிறேன். இது முட்டை கேக்கு தானே, அதனால் கேக் மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் கத்தியில் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த அளவு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது முட்டை கேக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ குழல் பணியாரம்னு சொல்லுவாங்கள்ல, மடக்கு பணியாரம், அது இந்த மாவில் தான் செய்வாங்க. நான் அடுத்து நெக்ஸ்ட்டு என்கிட்ட நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கொஞ்சமான அளவில் குடல் பணியாரம் செஞ்சு காமிங்க, நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்ட்டு. அதனால நாளைக்கு அவங்களுக்காண்டி காப்படி உலக்கு மட்டும் போட்டு அடுத்து நான் வீடியோவில் செஞ்சு காமிப்பேன். இந்த மாதிரி கேக் செஞ்சு நம்ம
பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ சத்து, சூப்பராக சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, மறு ஷிஃப்ட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி உறவு சேர்த்துக்கிறணுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ எல்லாமே நாங்கள் கேக் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். இது வந்து ரொம்ப ஃபேன் போட்டுறாதீங்க, ஏன்னா மாவு வந்து காஞ்சிரும், அப்புறம் வந்து ஹார்டாயிரும். இப்போ வந்து நம்ம ஒன்றா செஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு 4 தட்டு வந்துருச்சு 1 கிலோவுக்கு. இப்போ வந்து நமக்கு அகன்ற பாத்திரத்தில் தான் நம்ம அடிப்பிடிக்காத பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேக்கை வந்து அகலமாக போட்டு லோ ஃப்ளேமில், ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போட்டு எடுத்து திருப்பி மெதுவாக உடஞ்சிராமல் திருப்பி எடுத்து நீங்கள் பக்குவமாக இந்த கேக்கு வந்து செய்யணுங்க. இதே பக்குவம் தான், இதே மாவு தான். ஆனால் நம்ம வந்து குழல் பணியாரம் மாதிரி லைட்டாக கையில் வந்து உருட்டி விட்டுக்குவோம். உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் போட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் எல்லாமே ஒன்றா போட்டுடலாமேண்டு. ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடும், அதுவும் இல்லாமல் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்றா நீங்கள் போட்டு எடுத்துடுங்க, மொத்தமாக கூட்டமாக போட வேணாம். இப்படி ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா இப்படி சூப்பராக தனித்தனியாக உதிரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒன்று சொன்னாப்பில் உள்ள வரை வெந்து சூப்பராக இருக்கும். இது 1 மந்த் ஆனாலும் கெட்டே போகாது. கிட்ஸுங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்டாலும் அவ்வளோ சத்துங்க. ஏன்னா இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வந்து தேங்காய் பால், அப்புறம் அரிசி மாவு சத்து, அனைத்து சத்துமே இதில் இருக்குது. பசிக்குதுன்னு கேட்டாலே இதில் 2 கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு அமைதியாகிடுவாங்க. இதே மாதிரி நம்ம 4 தட்டில் வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம சுட்டு எடுக்கணுங்க. இப்போ இந்த பலகாரம்லாம் லாஸ்ட்டு 10 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 10 ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு 10 வந்து அது தைக்க கொடுக்குறது, அப்புறம் பிள்ளைங்களுக்கு சட்டை எடுக்கிறது, இந்த மாதிரி போயிடும். லாஸ்ட்டு 10 வந்து இந்த பலகாரம் செஞ்சு நம்ம பக்கத்து வீடு, அப்புறம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறது, நம்மளும் சாப்பிட்றது. இந்த மாதிரி 30 நாளும் அதோட தொழுகை, நோன்பு, வணக்கம், ஜக்காத்து, நெக்ஸ்ட்டு வந்து தஹஜத்து, திராவியா, இப்படியுமே சீக்கிரமே இந்த நோன்பே முடிய போகுதுங்க. இப்போ தான் நோன்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. 24 நோன்பு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரம்ஜானு 31ஆம் தேதி அது போகிற பார்த்து சொல்லுவாங்க. இந்த வருஷம் நீங்களும் ரம்ஜானுக்கு ரம்ஜான் பலகாரத்தோட சீரு சிறப்புமாக ரம்ஜான் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுங்கள். இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு உங்கள் கிட்ஸுங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.